ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடியுது அண்ட் சீசன் 2மே இந்த 2023லேயே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் இந்த எபிசோடில் நடக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து இம்பீரியல் ஸ்காலருக்கான பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க. எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. எவ்ரி ஹாஃப் மிட்டம் அப்பமோ இந்த இம்பீரியல் ஸ்காலரும் அவங்க பேரண்ட்ஸும் வந்து மீட் பண்ணிக்கிறது வழக்கம். அண்ட் இந்த டைத்துல ஸ்கூல் ஃபுல்லாவே ஹை செக்யூரிட்டி இருக்கும். நம்ம ஹீரோ மாறு வேஷத்துல இந்த பில்டிங் குள்ள தான் இருக்கிறான். ஒரு இம்பீரியல் ஸ்காலர் இல்லாம டானவன் டெஸ்மனை மீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்காக தான் ஆபரேஷன் ஸ்ட்ரிக்டையே கிரியேட் பண்ணிருக்கோம். வைஸ் ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி மாறு வேஷத்துல உள்ள வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. ஸோ அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செக்யூரிட்டியை தாண்டி ஈஸியா அந்த பில்டிங் குள்ள போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது ரூஃப் டாப் தான். பல நாளுக்கு முன்னாடியே அந்த இடத்துலயே தங்கி இருக்கலாம். ஆனா அதுவுமே ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான். டெஸ்மனிங்க வரும்போது செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருக்கும். ஈஸியா எங்க ஆளுங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. டெஸ்மனை கொல்றதுக்கான மிஷனா இருந்தா என்கிட்ட பல வழிகள் இருக்கு. ஈஸியா அவனை கொன்றலாம். ஆனா இந்த மிஷன் டெஸ்மன் கிட்ட நல்ல விதமா ஒரு பழக்கத்தை வச்சு வாருக்கு அவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி வேஷம் போட்டு கூட போலாம். ஆனா பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே ரிச்சானவங்க. டெஸ்மன் அவங்க கூட ஆல்ரெடி பேசியிருந்தாருன்னா அது எனக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்து இந்த மீட்டிங் பக்கமே வரமாட்டாரு. ஸோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சான்ஸே இல்லாம போயிடும். அந்த மீட்டிங்க்கு வெளியே டெஸ்மனை மீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். கிளாஸ் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் சொல்றாங்க. எல்லா பசங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. டேமியன், இன்னைக்கு உங்க அப்பா வராங்கன்னு கேள்விப்பட்டேன். உன்னோட பிரதர் இம்பீரியல் ஸ்காலரா இருக்காங்கல்ல, எனக்கும் உங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றியா அப்படின்னு சில பசங்க கேட்கறாங்க. டேமியன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். நேற்று நைட்டே டேமியனோட பிரதர் டெமிட்ரிஸ்க்கு கால் பண்ணி அப்பா வராரான்னு கேட்கவும், ஆமா நாளைக்கு வராரு அப்படின்னு டேமியன் பிரதர் சொல்லவும், நான் செகண்ட் லைப்ரரி கோர்ட்யார்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், முடிஞ்சா அவரை வர சொல்லு அப்படின்னு டேமியன் சொல்லவோ, சரி ஓகே நான் அப்பா கிட்ட சொல்றேன், ஆனா அவர் வருவாருன்னு எதிர்பார்க்காத, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரதர் காலை கட் பண்ணிருப்பான். டேமியன் உங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணு எல்லாரும் சொல்லவோ, பாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் கிளம்புறான். டேமியன் மைண்டை ரீட் பண்ணி செகண்ட் சன் ஈவில் பாஸை மீட் பண்ண போறானா அப்படின்னு ஆனியா பாக்குறா. ஆனியா இன்னைக்கு ஷாப்பிங் போலாமான்னு பெக்கி கேட்கவோ, இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கா. டேமியனை ஃபாலோ பண்ணி அவங்க அப்பாவை பாத்திரலான்னு போயிட்டு இருந்தா. ஹே எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டேமியன் அவளை கண்டுபிடிச்சிருந்தா. மத்தவங்க மாதிரியே இவ்வளவு உங்க அப்பாவை மீட் பண்ண வந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். நான் அவனை மீட் பண்ண விட மாட்டேன், ஒழுங்கா அங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நான் திரும்பவும் அவனை மூஞ்சிலேயே குத்திரவான்னு ஆனியா கேட்கறா. இல்ல வேணா அவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பெக்கி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்பா இங்கதான் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு ஆனியா தேடுறா. டேமியன் அவங்க அப்பாவை மீட் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டான். நான் ஈவில் பாஸ் கூட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆனியாவும் ஓடுதா. அந்த பசங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறத வச்சு அப்படின்னா இவன் எங்க மீட் பண்ண போறான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். அந்த இம்பீரியல் ஸ்காலர் மீட்டிங் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் உங்க அப்பா வரவே இல்ல. உங்க அப்பா விஐபிலேயே டாப் விஐபி ஆச்சு இல்ல டேமியன் சொல்லவும், எங்க அப்பாவை நான் இன்னைக்கு பாப்பனான்னு கன்ஃபார்மா தெரியல, அவர் ரொம்ப பிஸியான ஆளு, என் பிரதரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாரு, நான் வெயிட் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு டேமியன் கிளம்ப போகவும் ஆனியா வந்து தடுக்கவும், என்ன அப்படின்னு டேமியன் கேட்கறான். நீ பயப்படுற அப்படிதானே அப்படின்னு ஆனியா சொல்லவோ, இவ என் மைண்டை ரீட் பண்றாலோ நம்ம யோசிக்கிறான். டக்குனவா சமாளிக்கிறங்கிற பேர்ல நீ கம்மியான மார்க் எடுத்திருக்க, அதை உங்க அப்பா கிட்ட காமிக்க பயப்படுற, நீ அன்னைக்கு 50 மார்க்ஸ் எடுத்திருந்ததை நான் பார்த்தேன், ஜஸ்ட் 17 மார்க் தான் எடுத்திருந்தேன் அப்படின்னு ஆனியா பேசியிருக்கவோ, நீ எடுத்ததெல்லாம் ஒரு மார்க்குன்னு ஏன் கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு டேமியன் கேட்கறான். எங்க அப்பா கிட்ட என் மார்க்கை காமிக்க எனக்கு பயமா தான் இருந்துச்சு, அவர் என்ன வெறுத்துருவாரோன்னு, ஆனா நான் அவரை லவ் பண்றேன், அதனால தைரியமா காமிச்சேன். ஆமா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆனியா டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுதா. அடைச்ச சரி வாங்க எங்க அப்பாக்காக போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு டேமியன் கிளம்புறான். ஆனியாவை கூட சண்டை போட்டாலும் எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். டேமியன் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துல ஆனியாவும் வெயிட் பண்றா. என் கார் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா ஆனியா கிளம்பலாம். ஒருவேளை டேமியன் பேரண்ட்ஸை பார்த்து மேரேஜை பத்தி பேசிட்டு தான் வரணும்னு இருக்காளோ அப்படின்னு பெக்கி நினைக்குவோம். அதெல்லாம் இல்லைன்னு ஆனியா சொல்றா. நான் இங்கே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஆனியா பேசிட்டு கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறா. இவளை காருக்கு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பெக்கி பட்லர் கிட்ட சொல்றா. ஸோ ஆனியாவை கூட்டிட்டு போய் அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனியா வாங்கின அதே மாதிரி ஒரு கீ செயின் நம்ம ஹீரோ டூப்ளிகேட்டா ரெடி பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரிஜினலா அந்த கீ செயின் 1 lakh வரும். ஸோ நம்ம ஹீரோவே அதை கையால ரெடி பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். டெஸ்மன் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இந்நேரத்துக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேமியன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இங்க நான் ஷீப் கீ செயின் கிடக்கிறத பாத்தீங்களா, என் பொண்ணு அதை தொலைச்சிட்டு ரொம்பவும் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லவும், இந்தாங்க இதை கீழே கடந்துச்சு அப்படின்னு சொல்லி டேமியன் தூக்கி கொடுக்குறான். இந்த கீ செயின் ஆனியாவோடது தானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவனுங்க பாக்குறாங்க. நீங்க ஆனியா அப்பாவான்னு கேட்கவும், ஆமா ஆமா நீ டெஸ்மனான்னு கேட்கவும், ஆமான்னு சொல்லவும், என்ட்ரன்ஸ் செரமனில என் பொண்ணு ஒன்று அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். உங்க வீட்டுக்கே வந்து நான் டைரக்டா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி டெஸ்மன் இங்க வாராங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ இதை பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். சாரி டேமியன், உங்க அப்பா கூட நீ இருக்கிற அந்த டைத்தை கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். யங் மாஸ்டர் அது யாருன்னு கேட்கவும், இது என் கிளாஸ்மேட்டோட அப்பா அப்படின்னு டேமியன் சொல்றான். நீங்க தான் டெஸ்மனான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், செக்யூரிட்டி நம்ம ஹீரோ தடுக்கிறான். டெஸ்மன் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றான். என் பொண்ணு உங்க பையனை அடிச்சிட்டா நான் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், நான் மேனர்ஸ் இல்லாம பேசி இருக்கல, நான் முதல்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேரு லாய்ட் ஃபார்ஜர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேஷனல் யூனியன் பார்ட்டியோட சேர்மன் தான் இந்த டானவன் டெஸ்மன். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன், செக்யூரிட்டி அதிகம், வயலட்டுக்கு பேக்கப் பண்ண வேணா இதுக்கும் ஆளுங்களை அனுப்புவான்னு ஒருத்தன் கேட்கவும், தைரியம் இருந்தா நீ போயிட்டு வா, நான்
5 நிமிஷத்துல அவங்க கிட்ட மாட்டிக்கிடுவ, அரை மணி நேரத்துல உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்போ இருக்கிறது எதிரியோட இடம், கிட்டத்தட்ட இதுவே ஒரு வார் மாதிரி தான், அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. லார்ட் ஃபார்ச்சர், நான் ஒரு டாக்டர், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன். என் பொண்ணு அப்படின்னு நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, ஸோ நான் ப்ராப்பரா அப்பாலஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள டிவி நியூஸ் பேப்பர்னு பேட்டி கொடுத்ததுல சில விஷயம் இவரை பத்தி தெரியும். ஆனா அதுக்கப்புறமா இவர் பப்ளிக் பக்கமே வரல. ஸோ இவன் எந்த மாதிரி ஆளு, எப்படி திங்க் பண்ணுவான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும். லாய்ட் ஃபார்ச்சர் மேல இவன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இவன் என்கிட்ட பேசணும். இவன் உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான ஆளு, எப்படி திங்க் பண்ணுவான், வாரோட பிளான் என்ன, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நான் ப்ராப்பரா உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க அட்ரஸ் இருந்தா தாங்க, நான் உங்களுக்கு நேரடியா வந்து ஒரு கிஃப்டோட உங்களை வந்து பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் டெஸ்மண்ட் சொல்றான். அப்ப அவமானப்பட்டது நான், இந்த அப்பாலஜைஸை ஏத்துக்கோங்க அப்படின்னு டேமியன் சொல்லவும், உங்க பையன் சொல்றதோ கரெக்ட் தான், நான் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க இவ்வளவு பொலைட்டா கேட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி டெஸ்மண்ட் சொல்றான். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் நான் ஓவரா பண்ணோம்னா அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நினைச்சேன் நான் அடிப்பட்டதை பத்தி இவர் கேர் பண்ணவே மாட்டாரு, இவருக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லி டேமியன் டென்ஷன் ஆகிற எக்ஸ்பிரஷனை பார்த்தே டெஸ்மண்ட் அவன் ஒரு மொழி முழிச்சு என்னன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அமைதியாயிருந்தான். டேமியன், நீ கோபப்படுறது எல்லாமே நியாயம் தான், பொண்ணு இந்த மாதிரி பண்ணாதன்னு நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவளை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, பேரண்டா குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்பவே கஷ்டம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவோ கரெக்ட் தான், என்னதான் நம்ம பசங்க நம்ம ரத்தமா இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு டெஸ்மண்ட் சொல்லவும், நீ இப்படி திங்க் பண்றதுனால தான் மத்த எல்லாரையும் வார் பண்ணி சரண்டர் ஆக வைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா நீங்க சொல்றதோ கரெக்ட் தான், நான் ஆக்சுவலி ஒரு சைக்கார்டிஸ்ட், மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது தான் என் வேலையே, மத்தவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னே தெரியாம நம்மளோட ஐடியாவை அவங்களுக்குள்ள திணிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்களுமே நம்மளை பார்த்து தானே கத்துக்கிடுறாங்க. ஒரு நாள் ஆனியா கோப்பன் எடுத்துட்டு கேண்டி ஷாப்பை ஹாஸ்டேஜா மாத்தி ஹைஜாக் பண்ண போறேன்னு சொன்னா பேசுற எதுவும் மோஸ்ட்லி எனக்கு புரியாது, ஆனா அவளோட ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கிட தான் செய்யறேன். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில ஃபுல்லா அவ கூட இருந்து அவளை பத்தி புரிஞ்சுக்கிட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அப்பாவை நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா டேமியன் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவோ கரெக்டான பாயிண்ட் தான் அப்படின்னு டெஸ்மண்ட் சொல்றான். உங்க வேலையை பத்தி டெஸ்மண்ட் எழுதின அந்த ப்ராஜெக்ட் ஆனியா என்கிட்ட மென்ஷன் பண்ணா, உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்து ஆனியா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வீட்டுல வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இது ஒரு பொய் தான், நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குள்ள ஸ்பை பண்ணிட்டு இருந்த டைத்துல தான் டேமியனோட ரிப்போர்ட்டை பார்த்திருக்கான். அந்த ரிப்போர்ட்டை கேட்டு நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி டெஸ்மண்ட் கேட்கறான். நீங்க இந்த கண்ட்ரிக்காக எவ்வளவு பாடுபடுறீங்கிறத அந்த ரிப்போர்ட்டை கேட்டு ஆனியா சொன்னது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையனும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான் டேமியன் சொல்லுவோம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க, ஃபோர்ஜர் தானே அப்படின்னு டெஸ்மண்ட் கேட்கறான். சார் டைம் ஆயிடுச்சுன்னு செக்யூரிட்டி சொல்லவும், அவ்வளவுதான் முடிஞ்சது, அட்லீஸ்ட் டெஸ்மண்ட்க்கு இப்போ என் பேராச்சும் தெரியுமே, இந்த செக்யூரிட்டி முடிஞ்சு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஓகே நான் கிளம்புறேன். அப்புறமா டேமியன், நம்ம பேசினது ஆனியாக்கு தெரியும், சீக்கிரட்டா இருக்கட்டும், ஆனியாக்கு உன்னை பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு டேமியன் சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அச்சோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறான். சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். எதுக்காக இங்க வர சொன்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். பசங்க நம்மளை பார்த்து தான் எல்லாம் கத்துக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொன்னதை அவன் யோசிச்சு பார்க்கறான். சரியப்பா நான் கிளம்புறேன். டேமியன் அப்பா கிளம்பவும், நான் கம்மி மார்க் வாங்கியிருக்கேன்னு எங்க அப்பாக்கு என்ன பிடிக்காதான்னு தெரிஞ்சாலும் அவரை லவ் பண்றேன், ஸோ தைரியமா மார்க்க சொல்லுவேன் அப்படின்னு ஆனியா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம், நான் மிட் டேர்ம்ல நல்ல ஸ்கோர் வாங்கி ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் வாங்கியிருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் தான், பட் லாங்குவேஜ்ல மட்டும் 50 மார்க் தான் வாங்கியிருக்கேன், அப்புறம் நான் செஞ்ச கிரிஃபனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்படியா நல்லது, நம்ம ஃபேமிலி பேரை காப்பாத்து, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பவோ அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். டெஸ்மண்ட் கிட்ட நான் அப்படி ஒன்றும் பேசல, பட் அவன் எந்த மாதிரி கேரக்டர்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்து இப்போ பிளான் பிஏ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கிளம்பவோ, ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆனியா தூங்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, ஆனியா வரும்போதே தூங்கிட்டா இருந்தான்னு யோர் சொல்றா. அப்பா நானும் ஃபைனல் பாஸ் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு ஆனியா தூக்கத்துல வளருதா. ஆனியா மைண்ட்ல என்ன ஓடுது, எதை பத்தி பேசுறா, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டு பி கண்டினியூடுன்னு போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டெஸ்மண்ட் என்னதான் பிஸியான ஆளா இருந்தாலும் தான் பையனுக்காக டைம் ஒதுக்கி தனியா அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ அவன் கிட்ட பேசிட்டான். இதே பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வச்சு நம்ம ஹீரோ அவனை பார்த்திருந்தோம்னா இன்னும் அதிகமா பேசியிருக்க முடியும். டெஸ்மண்டோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு, அண்ட் டெஸ்மண்டோட செக்யூரிட்டிஸையும் இப்போ நம்ம ஹீரோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. அடுத்தது பிளான் பிக்கு போகணும்னு நம்ம ஹீரோ சொன்னா அது என்னவா இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.